இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு ஈடுபடுகிற காரியத்தை பார்ப்போம். அது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்றது. ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்துக்கல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். பிரியமானவர்களே, கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மளோடு ஈடுபட்ட காரியத்தை பார்ப்போம். சரீரம் என்பது ஆலயம் என்று நாம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறோம். வாசிக்கிற ஆலயம் சரீரம். அப்ப சரீரத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த நாள்ல பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. ஆண்டவர் இந்த பூமியில எல்லாத்தையும் மனுஷனை ஆண்டு கொள்ளும்படியாக தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இந்த பூமியில எல்லாத்தையும் உருவாக்கினார். ஆனா உருவாக்கின தகப்பன் எது உனக்கு தகுதியா இருக்கும், எது தகுதியா இருக்காது, எல்லாவற்றையும் அனுபவிக்குவதற்கு அதிகாரம் உண்டு. ஆனா எது தகுதியுள்ளது காரியம் என்பதை பார்த்து நாம் அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரத்தை கொடுத்த தேவன் என் பிள்ளைகள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சில கற்பனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்தவர் கற்பனைகளை அவர் தான் கொடுத்திருக்கிறார், கட்டளைகளையும் அவர் தான் கொடுத்திருக்கிறார், சில நிபந்தனைகளையும் அவர் தான் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு காரியமும் அது சரி விட்டு வராது. பிரியமான ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வதற்கு ஒரு காரியத்துக்கு முன்பு ஒரு நிபந்தனை இப்படிலாம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருப்பாரு? நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருப்பார். பிரியமானவர்களே, அப்ப அதிகாரம் உண்டு, நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஆனா அது உனக்கு தகுதியா இருக்குமா? நல்லா படிச்சவரு ஒருத்தர் நல்லா இருக்காரு, நல்லா டீசெண்டா இருக்காரு, டக்குன்னு போய் அவர் தரையில உட்கார சொன்னா உட்காருவாருன்னு பாத்துக்கீங்களா? அது என்ன செய்யும்? அவருக்கு என்னடா டீசல் போட்டு சுடுமா போட்டிருக்கோம், ஆனா கொண்டு போய் தரையில உட்கார சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு என்ன சொன்னா ஒரு மாதிரி சையா இருக்கும். ஆனா அதை காட்டிலும் ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் உள்ள அந்த நெருக்கம் இருக்கு பாத்தீங்களா? அதை குறித்து இங்க சொல்லப்படுது. உலகப்புறமான ஒரு காரியத்துக்கு நாம் கொடுக்கிற அதிகத்துவமான ஒரு நல்ல கோட் ஷூட் போட்டு தரையில உட்கார சொன்னா உட்கார மாட்டோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவ மனிதன், நான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவன், ஆனா இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு தகுதியா இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இந்த தகுதி, சொல்லப்பட்ட தகுதி, நான் தேவ மனிதனா இருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த பூமியில எனக்கு கொடுக்கப்பட்டது கிருபையின் நாட்கள், இந்த நாட்கள்ல இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு தகுதியா இருக்குமா? நல்ல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு போனவர்கள் எந்த இடத்துல உட்காரணுமா பாருங்க. ஆண்டவர் சொல்றார், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரவனும். ஆண்டவர் சில காரியங்களை இங்கதான் இருக்கணும், நீ இங்கெல்லாம் போக கூடாது, துன்மார்க்கர் வழியில் நடக்காமல் இப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அப்ப சில காரியங்கள் நமக்கு என்ன செய்யாது? அது தகுதியா இராது. அப்ப தகுதியுள்ள காரியத்தை அறிந்து அதன்படி நடக்கணும். நீட்டா ட்ரெஸ் பண்ணணும், நீட்டா இருக்கணும், தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது, பொது இடங்கள் எப்படி பேசணும்னு சொல்லி கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். நான் ஆண்டவரை அறிந்து கொண்டு இருக்கிறேன், அபிஷேகம் பெற்றுக் கொண்டு இருக்கிறேன். ஒரு அபிஷேகம் பெற்ற மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மீறி அன்பு செலுத்தாதபடி மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தாதபடி இருந்தோம்னா அது என்ன செய்யுது? அது தகுதியா இருக்காது. இப்ப நீ இப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைதான், நீ இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செய்றாரு? நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஆண்டவர் பார்க்கிறார். பிரியமானவர்களை பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எது தகுதி என்று பார்க்கணும். 2வது ஒண்ணுக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஒண்ணுக்கும் அடிமைப்படும். எல்லாம் இந்த பூமியில எல்லாம் நமக்கு முன்பதாய் வைக்கப்பட்டு இருக்கிறது, நன்மை தீமை எல்லாமே இருக்கிறது. இதுக்கு எதுக்கும் அடிமைப்பட்டு போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பிரியாம எல்லாமே இங்க நமக்கு திறந்தபடியாதான் இருக்கிறது, அதிகாரம் இருக்கு. ஆனா எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமைப்படக்கூடாது. அப்படி அடிமைப்பட்டுட்டோம்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அப்ப என்ன செஞ்சோம்? யார் ஒருவன் ஒரு பொருளுக்கு, ஒரு புகைப்படத்துக்கோ இல்ல சினிமா பார்க்கிற ஒரு காரியத்துக்கோ ஏதோ ஒரு காரியத்துக்கு அடிமைப்பட்டிருந்தால் அவனை ஆட்கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப அந்த அதிகாரம் இருக்கு, ஆனா அடிமைப்பட்டு விடக்கூடாது. எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கிறது. ஆனா அதுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லி என்ன சொல்லிடணும்?
அது உறுதியா இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமா. மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க, வயிற்றுக்கும் போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் என்ன செய்ய அழிய பண்ணுவார். சாப்பிடுற பொருள் இதெல்லாம் பாருங்க, ரெண்டுமே அழிந்து போகக்கூடிய ஒரு காரியம். ஆனா அந்த சரீரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சரீரத்துல காணப்படுகிற அந்த ஆத்துமா கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கே உரியவர். அதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொன்னார். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. தகுதியை எதை நான் கடைபிடிக்கணும்னு சொல்லி ஒரு தகுதியான ஒரு காரியத்தை பார்க்கணும். எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியை நாம் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடும் என்னோட இடைபடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமா எல்லாருக்கும் இந்த பூமியில எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் படைத்து வச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் ஆண்டவர் எதுக்கு படிச்சாரு? இதை அப்படித்தான் படிச்சிருக்காரு, இது அதுக்கு தான் படிச்சிருக்காரு. எது தகுதியா இருக்குமோ அதை தான் நம்ம அனுபவிக்கணும். இதுக்கு எதுக்கு நீ அடிமைப்பட மாட்டியோ அந்த காரியத்துல நீ அந்த காரியத்தை நான் இப்ப ஒரு காரியத்தை பார்க்க நான் அதுக்கு அடிமைப்பட்டு போக மாட்டேன்னு உனக்கு உறுதி இருக்குமே, அந்த காரியத்தை செய்யலாம். அது அடிமைப்பட்டுனா அது சத்துருக்கு அடிமைப்பட்டு போகிறோம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் பிரியா. ஒருவேளை இந்த வசனத்துக்கு படி நம்ம நடப்போமே என்றால் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்களை பார்க்க முடியும். எந்த ஒரு காரியத்துக்கு நான் அடிமைப்பட மாட்டேன், எந்த காரியம் தகுதியான காரியம் என்று பார்த்து நடப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்துல கேட்போம். அவர் தான் அதுக்கான பலனை தருவார். ஒருவேளை என் மாம்ச பலத்துல அதை நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. தேவ பலன் கடந்து வரணும். அப்பதான் ஆண்டவர் அந்த கிருபையை தருவார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரையா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். எல்லாம் ஆனா அது தகுதியா இராது என்று சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. எந்த காரியத்தை செய்தால் அது தகுதியா இருக்கும், அது ஒழுங்கா இருக்கும்னு சொல்லி நாங்க பார்த்து அதை செயல்பட உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க. எதுக்கும் எந்த ஒரு காரியத்துக்கு நாங்கள் அடிமைப்பட்டு போகாதபடி, தெய்வத்துக்கே நாங்கள் அடிமைப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.